கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். நீட் 2026 இப்போ ரீநீட் வரப்போகுது. இது வரைக்கும் படிக்கலைனாலும் பரவாயில்ல, இப்போ சொல்ல போற சாப்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து அதுல இருக்க கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணாலே போதும். ஈஸியா நம்மளால ஒரு 25லேருந்து 27 கொஸ்டின் வரைக்கும் நம்மளால அட்டன் பண்ண முடியும். அது என்னென்ன சாப்டர்ஸ் அப்படின்றத கிளியரா சொல்லிடுறேன். நோட் பண்ணி வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அதே மாதிரி இப்ப நான் சொல்ல போற சாப்டர்ஸ்ல ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா, என்ன கொஸ்டின்ஸ் வேணுமா இல்ல தியரி வேணுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அதையும் நான் அடுத்த வீடியோல உங்களுக்காக நான் எடுத்துட்டு வரேன். இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மூணே சாப்டர் படிச்சா போதும், ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், D&F பிளாக், பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஏன்னா மூணுமே வெயிட்டேஜ் ஆன சாப்டர். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல எல்லாருக்குமே தெரியும் இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி, ஹைபிரிடைசேஷன், விபி தியரி. அதை சால்வ் பண்ணா போதும். நான் ஷார்ட் கட்டுமே சொல்லி கொடுத்துருக்கேன் கிளாஸ்ல, அதை ஃபாலோ பண்ணுங்க. சார் கிளாஸ் எங்க சார் இருக்கும், நான் போய் ஷார்ட் கட்டை பாத்துக்கிறேன் அப்படின்னா, இதே சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கும் சம்மர் அண்ட் பேட்ச். அதுல கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி லெக்சர் போய் பாத்தீங்கன்னா ஷார்ட் கட்ஸ் தெரியும். இது எல்லாத்துலயுமே மினிமம் நம்ம 2லேருந்து 3 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், நான் கொடுத்த எக்ஸப்ஷன்ஸ் இதெல்லாம் படிச்சா போதும். அதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. நிறைய பசங்க பிரச்சனை ஃபீல் பண்ற இடம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. அதை பொறுத்த வரைக்கும் ரிடாக்ஸ், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் ஈக்லிபிரியம், அயானிக் ஈக்லிபிரியம் கூட விட்டுருவோம். ஏன்னா நிறைய பேர் அதை டஃபா ஃபீல் பண்றீங்க, அதை விட்டுருவோம். அப்போ கெமிக்கல் ஈக்லிபிரியம், கைனடிக்ஸ்ல மெயினா கிராஃப், ஹாஃப் லைஃப், இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின் வரும். அதுக்கு அடுத்தது அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் குவாண்டம் நம்பர், ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், போர். இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து தான் ஆக்சுவல் நீட் கொஸ்டின்ஸ் வரும். அப்ப இதுல இருந்தும் பார்த்தோம்னா ஒவ்வொரு சாப்டர்ல இருந்தும் மினிமம் 2 கொஸ்டின், மேக்ஸிமம் 3 கொஸ்டின் வரும். ஏன்னா கைனடிக்ஸ் அப்படின்னா ஒன்னு இந்த 3 கான்செப்ட்ல இருந்தா கொஸ்டின் வரும். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னாலும் இதுல இருந்தா. இதை தவிர கேட்கறதுக்கு அதுல ஒண்ணுமே கிடையாது. அடுத்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. சார் நான் 3 கெமிஸ்ட்ரியில ஏதாவது ஒன்றை விட்டுறவா, மற்ற 2ஐயும் நல்லா படிச்சிடவா? இதுதான் எல்லாருமே என்கிட்ட கேட்கிற கேள்வி. அப்படி நம்மளால படிக்க முடியாது. நம்ம நினைப்போம் நம்மளுக்கு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நல்லா தெரியும், ஆனால் எக்ஸாம்ல டஃப்பான கொஸ்டின் வந்தா. ஸோ சேஃபர் சைடு 3த்துலையுமே அட்லீஸ்ட் நான் கொடுத்துருக்க டாப்பிக்கை மட்டுமாவது படிச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் ஐயூபிஏசி, ஐசோமெரிசம். கண்டிப்பா இது 2த்தையும் சேர்த்து நம்மளுக்கு 3 கொஸ்டின் வந்துடும் கண்டிப்பா. அதுக்கு அடுத்தது பயோமாலிகுல்ஸ், ஜுவாலஜியில் ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதே பயோமாலிகுல்ஸ் தான், ரொம்ப ஈஸி. அதுக்கு அடுத்தது அமைன்ஸ்ல பென்சீன் டைசோனியம் ஹாலைட், அந்த பேஸ் பண்ண ரியாக்ஷன், அப்புறம் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்கோ படிச்சுக்கோங்க, கண்டிப்பா கொஸ்டின் வரும். அதுக்கு அடுத்தது கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல தயவு செஞ்சு நேம் ரியாக்ஷன்ஸை மட்டும் படிச்சுட்டு போயிடுங்க. ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், அதை தான் கார்பனைல் காம்பவுண்ட்னு சொல்லியிருக்கேன். அதுல நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா கனிசரோ ரியாக்ஷன், அதை மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்தது ஹாலோ அல்கேன், ஹாலோ அரீனை பொறுத்த வரைக்கும் பேசிக் அது சாப்டர். ஆனா எல்லா ரியாக்ஷன் மெக்கானிசமும் இருக்க சாப்டர். மெயினா நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். கிளாஸ்ல ஒரு டேப்லர் காலம் போட்டு எல்லா ரியாக்டன்ட், ப்ராடக்ட், ரியேஜென்ட் எல்லாத்தையும் போட்டு ஒரு நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 15 ரியேஜென்ட்டுக்கு நான் கொடுத்துருப்பேன். அந்த டேப்லர் காலத்திலேருந்து தான் கொஸ்டின் வரும். அது தவிர வேற எதுவும் வராது. ஸோ இந்த சாப்டர்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சாலே ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், 120 கிட்ட மார்க்ஸ் வாங்க முடியும். அப்போ கெமிஸ்ட்ரியில 120 வாங்கிட்டா எப்படி சார் சீட்டு கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைச்சிரும். ஏன்னா கெமிஸ்ட்ரியிலேயே நம்ம 100 to 120 வாங்குறோம் அப்படின்னா, இதே மாதிரி பிசிக்ஸ்லயும் ஒரு 100 to 120 வாங்கணும்னா இதுலயே நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 240 வாங்கிடுவோம். அப்போ பயாலஜி தான் நம்மளுக்கு 50% சிலபஸ். அதுல 360 அவுட் ஆஃப் 360 வாங்கிட்டு இதுல நம்ம ஒரு 240 வாங்கினாலே நம்மளால கண்டிப்பா என்ன முடியும், கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். ஸோ படிக்க ஆரம்பிங்க. ஆல்ரெடி படிச்சுட்டு தான் இருப்பீங்க. நிறைய பசங்க இந்த 10 நாள் எனக்கு பிரேக் விட்டதுல படிக்க முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இனிமேலாச்சும் அட்லீஸ்ட் இந்த செகண்ட் இந்த வீடியோ பார்க்குற டைம்ல இருந்தாவது இந்த சாப்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி இருக்க கான்செப்ட், கொஸ்டின், ஃபார்முலா ஷீட், மைண்ட் மேப் எல்லாம் படிங்க. கண்டிப்பா உங்க ஒவ்வொருத்தருனாலையும் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். ஆல் த வெரி பெஸ்ட்.